Number 8, the radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியருக்கு நார்மலாக ஒரு ரேடியஸ் ஆர்னு ஒன்று கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரேடியஸ் ஆராக இருந்ததுன்னா இந்த ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோ இல்லை சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா தான் சொல்லுவோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு 4 × πr². இப்போ நார்மலாக இந்த ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுக்கான ரேடியஸ் வந்து ஆர்னு இருக்குது. இந்த ரேடியஸ் இன்க்ரீசஸ் பை 20%. இந்த ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு 25% அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போது ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்படி அதிகமாகும் போது அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் என்ன ஆகும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் இருக்குது, இதிலிருந்து நார்மலாக இருக்கிறது இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே இன்னொரு சர்ஃபேஸ் ஏரியா வரும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாக்கான பர்சன்டேஜை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்றது நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பர்சன் வந்து 10,000 rupees பர் மந்த் வந்து சேலரி வாங்குறாரு. இவருக்கு 4% இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க, 4% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இல்லைனா இங்கே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 25% வந்து இவருக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரோட சேலரி எவ்வளோ வாங்குவாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? இப்போ இவருக்கு 10,000 சேலரி. இந்த 10,000க்கு 25% எவ்வளோன்னு பார்க்குறோம். 25%னா என்ன அர்த்தம், பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 அர்த்தம். இந்த 2 0வையும் கட் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா 100ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வரும், நமக்கு 2500, 2500 rupees இவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. வித் எது கூட, இந்த 10,000 சேலரி கூட இந்த 2,500 சேர்த்து அடுத்த வருஷம் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பார்ட் கூடவே ஒரு பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோடைய இன்க்ரீஸ் வரும். சரிங்களா, பர்சன்டேஜ் வரும் இன்க்ரீசஸ்ன்னும் போது, அதுதான் அதுக்கான மீனிங். இப்போ இந்த ரேடியஸ் என்ன ஆயிருக்குன்னா ஒரு 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததான் இப்போ இன்க்ரீஸ் பை 25% ஆஃப் ரேடியஸ். ரேடியஸ் என்ன ஆகுது, 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலாக நமக்கு சிஎஸ்சி என்ன நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே π4 × πr² சொல்லியிருக்கோம். இது ரேடியஸில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேடியஸ்னால் என்ன, ஆர். இந்த ஆர் வந்து திரும்பவும் இந்த ஆர் கூட, அதாவது இதுதான் இந்த 10,000, இந்த 10,000 இன்ட்டு ப்ளஸ் இது கூட எதை வந்து சேர்த்தோம், இந்த 2,500 சேர்த்தோம். இந்த 2,500 எங்கேருந்து வந்ததுன்னா இந்த 10,000 அந்த ஆர் கூடவே ஒரு 25% இன்க்ரிமெண்ட். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஆராக இருக்கக்கூடிய ரேடியஸ் அது கூட இதிலிருந்து ஒரு 25%, 25% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10,000 இருந்தது, ஒரு 25% கொடுக்குறாங்கன்னும் போது அந்த 25% எவ்வளோ, 10,000க்கு பர்சன்டேஜை ஃபைன் பண்ணோம், அதை திரும்பி எடுத்து போய் ஆட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஆர் ப்ளஸ் அந்த ஆருக்கான 25%, 25/100. 25/100 என்ன, 5 5s are 25, 5 2s are 10, 5 1s are 5, 5 4s are 20. ஸோ 1/4, 25 4 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து 100ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா, 25 1 டைம்ஸ், 25 வந்து 4 டைம்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு 1 ஆர் ஆகிடுச்சு, டிவைடட் பை 4. 4 × ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், 4r + 4r டிவைடட் பை 4. இப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குது, 4r + 4r, 4rயும் ஒரு ஆரையும் ஆட் பண்ணோன்னா 5r டிவைடட் பை 4ன்றது தான் இந்த இன்க்ரீஸ் இன் 25%. சரிங்களா, ஃபஸ்ட்டு நார்மலாக இப்போ இந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஆராக தான் இருக்குது. அப்போ நம்ம அதுக்கான அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியான்னு வச்சுப்போம். இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். இந்த இடத்துல ரேடியஸ் ஆராகவே தான் இருக்கும். ஓகேங்களா, வித் ரேடியஸ் ஆர். இதுதான் வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா. நார்மலாக அந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் ஆர்ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 25% இன்க்ரீஸ் ஆன உடனே இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும், அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், அதே ஸ்பியர் when ரேடியஸ், அந்த ரேடியஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்க்ரீஸ்டு பை
25%. அந்த ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியஸ் என்னவா இருக்குது 5r/4 இருக்குது. இப்போ ஆல்ரெடி நமக்கு 4πr² நார்மலாக இருக்கும்போது ஃபார்முலான்னு தெரியும். இப்போ இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ரேடியஸுடைய பர்சன்டேஜ் மட்டும் அந்த 5r/4 மாறிடுச்சு. அந்த ரேடியஸ் என்னாச்சு 5r/4 மாறிடுச்சு. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும்னா அந்த ஆருக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த 5r/4 கொடுக்கணும். இப்போ 5r/4 ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இது ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே 4π இருக்குது இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு r ஸ்கொயர் பண்ணோம்னா r² டிவைடட் பை 5 ஸ்கொயர் பண்ணோம் 25 ஆகிடுச்சு. r ஸ்கொயர் பண்ணோம் r² ஆகிடுச்சு. 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 வந்திருக்கு. சரிங்களா? இந்த 25 இந்த 4ஐயும் இந்த 16ஐயும் நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது 1 4s are 4 4 4s are 16 ஆகிடுச்சு. 25 ஒரு பை இருக்குது 25π இன்ட்டு r² டிவைடட் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆராக இருக்கும்போது ஒரு ஏரியா அந்த சர்ஃபேஸ் ஏரியா இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஆர் என்ன ஆயிடுச்சுன்னா 25% இன்க்ரீஸ் ஆனவுடனே இன்னொரு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ இப்போ இந்த ஸ்பியர்ன்றது ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆனவுடனே இந்த ஸ்பியர் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆன பர்சன்ட்டுக்கு மட்டும் எனக்கு நீங்கள் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனது இந்த பார்ட் இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு வச்சுருப்போம். இப்போ ஆர் வந்து கொஞ்சம் பெருசாகணும் இந்த பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வேணும் எனக்கு இந்த பார்ட்டோடைய டீட்டெயில் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மொத்த பார்ட்டில் இருந்தும் இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இனிஷியலாக இருந்ததுலேருந்து இன்க்ரீஸ்டை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஃபஸ்ட் அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஃபரன்ஸ்னா இப்போ இன்க்ரீஸ்டு மட்டும் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்றது நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிருக்கு. அது மொத்தமாக எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் வந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும்னு என்ன பண்ணணும்னா ஃபைனலாக நம்ம இன்க்ரீஸ்டு 25% வந்திருக்குல்ல இதுதான் வந்து ஃபைனல். இதில் இருந்து நம்ம வந்து இனிஷியலாக இருக்கக்கூடியதை மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். அந்த ஸ்பியர் இன்க்ரீஸ்ட் பை 25% ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனது 25% இன்க்ரீஸ் ஆன அந்த சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் இனிஷியலாக ஃபஸ்ட்டாக எவ்வளோ இருந்தது இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அந்த ஸ்பியரோடைய இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபைனலாக அந்த 25% இன்க்ரீஸ் ஆனவொன்னே நமக்கு ஃபைன் பண்ணது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 25π இன்ட்டு r² டிவைடட் பை 4. இதில் இருந்து எதை மைனஸ் பண்ணோம் இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த 4πr² இப்போ மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது இங்கே இருந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி 25πr² இருக்குது. ஒரு மைனஸ் போட்டாச்சு. 4 4s are 16 ஆகிடும். ஒரு πr² இருக்குது. டிவைடட் பையில் ஒரு 4. 25ல் 16 மைனஸ் பண்ணுங்கள். இங்கேயும் πr² இங்கேயும் πr² காமனாக இருக்குது. 25ல் 16 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 9πr² டிவைடட் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட் மொத்தமாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறமா 25% இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த ஸ்பியரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்மள அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு மட்டும் எனக்கு பர்சன்டேஜ் சொல்லுப்பா அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தமாக கண்டுபிடிச்சது ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து ஃபஸ்ட்டாக அந்த ஸ்பியர் நார்மலாக இருக்கும்போது அந்த இதுவை மைனஸ் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த பார்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த பார்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் அதை எழுதுங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன எவ்வளோ வந்து நார்மலாக இருந்ததுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆன பார்ட்லேருந்து இந்த டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை பழைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்கோ அது இன்ட்டு 100 போடணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டிஃபரன்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதான் ஃபஸ்ட்டாக எடுத்தோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா. இனிஷியலாக நம்ம வந்து எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருந்து ஃபஸ்ட்டாக இவ்வளோ இருந்தது அதுக்கப்புறமா இவ்வளோ ஆயிருக்கு. எனக்கு இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் ஸ்பேஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆகிடுச்சு. இதுக்கான பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை இனிஷியலாக எவ்வளோ இருந்தது இன்ட்டு 100%. இது வந்து ஒரு ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸை நம்ம வந்து எவ்வளோன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்
9 pi r ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஆறுன்னு மட்டும்தான் ரேடியஸ் இருந்தது. அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 4 pi r ஸ்கொயர் இன்டூ 100. இதை 100 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பர்சன்டேஜாக மாறும். இப்போ இந்த 9 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இருக்குது. இங்கே டிவைடட் பையில் 1 இருக்க மாதிரி எடுத்தோம். அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தால் என்ன ஆகணும், 4 pi r ஸ்கொயர் டிவைடட் பை 1ன்றது 1 டிவைடட் பை 4 pi r ஸ்கொயர் இன்டூ 100 ஆகிடுச்சு. இந்த பை ஆர் ஸ்கொயரும் இந்த பை ஆர் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த 4 கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 2 4 இருக்குது. அந்த 2 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 16. ஸோ 9 டிவைடட் பை 16 இன்டூ 100ன்னு வந்திருக்கு. இப்போ இது இங்கே 100 16ஆல் நம்ம டிவைட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா 9 நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். 900 ஆகிடுச்சு. 9ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 900. இந்த 900 நம்ம என்ன பண்ணுறோம், 16ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 16ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு 5 டைம்ஸ் போட்டோன்னா 5 6 are 30, 3 5 1s are 5 plus 3 is 80. ஸோ 16 5s are நமக்கு 18 ஆன்சர் வந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 0 1 இந்த 0-வை இறக்கியாச்சு. அடுத்ததாக 6 டைம்ஸ் 6 6 are 36, 3 6 1s are 6 plus 3 is 9. 96 100 minus 96 will become 4. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், இங்கே 0. இப்போ 16 வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 32ல் ரிமைண்டர் 8 ஆகிடுச்சு. அகைன் ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் 5 6 are 30, 3 5 1s are 5 plus 3 is 80 0 ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இது வந்து நம்ம 100 மல்டிப்ளை பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 56.25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை ஆன்சரை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.